இன்றைக்கி ஜூன் 5 தக் லைஃப் படம் பார்த்தா ரிலீஸ் ஆக போகுது. கமலஹாசன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் எல்லாத்துலேயும் வந்த படம் தான் தக் லைஃப். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பு, கமலஹாசன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அதில் யார் ஹீரோ, யார் வில்லன், யாருக்கு திருஷ்டி கிடைப்பாங்க, இந்த மாதிரி பல டவுட்லாம் இருக்குது. இன்றைக்கி ரிலீஸ் ஆன தக் லைஃப் மூவியோட ரிவ்யூ அது மட்டும் இல்லை. ஸோ இதோட கதை என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் 5 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தேருமா தேராதா, எப்படி இருக்குன்னு நான் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் ரிவ்யூவாக பார்க்கலாம். மக்கள் எல்லோரும் அவங்களுடைய ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ரிசல்ட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதை நான் எப்படி வாயில சொல்கிறது அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடைய ரிசல்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஒரு மூவியோட இந்த ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா மெட்ராஸ் டாக்டீஸ், அதுக்கப்புறம்னா ராஜ்கமல். இந்த ஒரு நிறுவனம் 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு மூவியை பார்த்தா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் வந்த படம் தான் இந்த ஒரு தக் லைஃப். இதில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன், கமலஹாசன், த்ரிஷா, அபிராமி, ஜே ஜார்ஜ், அதுக்கப்புறம் என்ன ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்காக பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 5 உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தக் லைஃப் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இல்லை. அது எங்கன்னு தெரியுமா? அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கர்நாடகாவில் மட்டும் இந்த ஒரு இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கன்னடமாக தமிழா இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கும் அந்த கர்நாடகா முதல்வர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எப்படி போச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவங்க வாயிலேருந்து வரலை. ஸோ மன்னிப்பு கேட்டால் தான் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஆனால் உலக நாயகன் கமலஹாசன் அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பே பண்ணாமல் நான் ஏன்டா மன்னிப்புக்கு கேட்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. இதில் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கர்நாடகா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட மூவியை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஏவிஎம் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் விஜய் அவர்களோட மூவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு மூவிக்கு எதனா ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும். சரி, இது என்ன பிரச்சனை இதெல்லாம் விடுவோம். ஸோ இந்த மூவியோட அப்டேட் என்னென்னு பார்த்தலாம். மக்கள் அவங்களுடைய ரிவ்யூவை எக்ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கதைலாம் இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ நான் ஆவரேஜான மூவி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கமலஹாசன் விண்வெளி நாயகன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை பார்த்தா மென்ஷன் பண்ணாங்க. சகநாயகன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த ஒரு மூவியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவங்கள எத்தனை தடவை சுட்டா மட்டும் சாகவே மாட்டேறாங்க. இது என்னடா புது லாஜிக்காக இதுன்னு பார்த்தீங்கன்னா இதையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. வெறும் ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லிக்கிறாங்க, ஒர்த்தே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, மணிரத்னம் அவங்க என்ன மாதிரி கான்செப்டில் இந்த ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த ஒரு டவுட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறையவே வந்திருக்கு. ஸோ இது என்ன ஒர்த்தே இல்லை இந்த ஒரு மூவிக்கு, ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க? அதுவும் இப்போத்தி ஜெனரேஷனில் இந்த வாரம் மூவி செட் ஆகுமா செட் ஆகாதா என்னன்னு யோசிக்காமல் இவங்க எடுத்துட்டாங்களா, என்ன கான்செப்ட்னே புரியாமல் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் அவங்கள பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் கமலஹாசன் அவங்கள தான் ஓட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் எஸ்டிஆர் இவங்களையும் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற ரோலு இது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் கேங்ஸ்டர் ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க மூவியாக தான் இருக்க போகுது. பெருசாக ஒன்று மக்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி இதில் ஒரு கான்செப்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு டைரக்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி கான்செப்டை வச்சு எடுத்தாக்க மக்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கன்னு என்ன காரணத்தால் எடுத்தாருன்னு என்னன்னு தெரியல மணிரத்னம் அவர்கள். இந்த ஒரு படத்துக்கு மக்கள் எல்லாரும் கமர்ஷியலாக என்ன ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னா 5 மார்க்குக்கு ஒரே மார்க்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகுது, அப்போனா இந்த மூவி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் மத்தியில் பார்த்தா கேள்வி கேட்கப்படுது. ஆனால் இது வசூலை பார்த்தா அப்படி தெரியலன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஏன்னா வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அதிகமாக இருக்குது, படம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மட்டுமே ஃபஸ்ட் ஹாப்பு. செகண்ட் ஹாப்பில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ செகண்ட் ஹாப்லேயாச்சும் படம் தேடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். செகண்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழி வாங்குற கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. சிலம்பரசன், கமல் இவங்க 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி தான் இந்த ஒரு
ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தானே பழி வாங்குற சீன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னா மொத்தமாகவே டம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்குலாம் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு மூவிக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? படம் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு படம் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒருவேளை நான் போகிற வீடியோ மிஸ்டேக்காக இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் கமர்ஷியலாக பார்த்தோன்னா இந்த ஒரு ரிவ்யூ தான் நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை லைக் பண்ணிக்கிருக்காங்க. அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தா எடுத்து போடுறேன். சொன்ன கதையே தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா மில்லியன் தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக அமைஞ்சா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா சருகிக்கிட்டு தான் போய்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படம் விவேகம் மாதிரி ஆரம்பித்து இந்தியன் 2 மாதிரி பேய் பயத்தை பார்த்தீங்கன்னா காட்டி சிவிவி அந்த ஒரு பக்கத்தை வைய பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஓவராலாக ரிவ்யூ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஓவராலாக நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும்தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.